ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜிம்மில் சின்ன டாக் ஷோ பண்ண போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நாங்கள் டாக் பிட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து வந்துருக்கோம். ஒரு 4 கொஷின் கேட்போம். அந்த 4 கொஷின்ஸில் 2 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன டேர் கொடுக்கலாம் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. இல்லைனா நான் என்ன டேர் கொடுப்பேன், நீங்கள் பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகேங்களா? உடம்புல எந்த பார்ட் வந்து எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணும்? எனர்ஜி அதிகமாக எடுக்குமா? கன்சியூம் பண்ணும். நீங்கள் எது எனக்கு புரியல, என்ன கேள்வி? எப்படி சொல்லுங்க. எல்லாம் பாடி எல்லாம் பாடி கொஸ்டின் தான். சொல்லு. தப்பு. ஹார்ட். தப்பு. அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணுறது தெரியலையா? பிரெயினா? கரெக்ட். பிரெயினா? கரெக்ட். 20% வந்து கன்சியூம் பண்ணும். பிரெயின் 20% வந்து கன்சியூம் பண்ணும். ஓகே, கரெக்ட். மனுஷங்களோட உடம்புல எத்தனை போன்ஸ் இருக்கும்? 206. ஓகே. எத்தனை எலும்பு? 206. ஓகே. அட்ரினலின் கிளாண்ட் இருக்குல்ல? இந்த அட்ரினலின் கிளாண்ட் அப்படின்னா தெரியாதா? என்ன இப்போ இவ்வளோ கஷ்டமாக கேட்குறீங்க? எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் சொன்னாங்க. அட்ரில் எனக்கு தான் அட்ரில் மட்டும் தான் தெரியும். சரி இருங்க. சரி சொல்லுங்க. அட்ரினலின் கிளாண்ட் வந்து பாடியில் வந்து எங்கே இருக்கு? இங்க தெரியாது. கிட்னிக்கு மேலே. ஓகே. அடுத்த கொஷின், எந்த பாடி பார்ட்டில் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து இருக்காது? அதாவது ரத்த ஓட்டம் இல்லாதது. ஐஸ். இப்போ நம்ம ஐஸ்னா கருவிலி. ஓகே, கரெக்ட். இந்த கண்ணோட கருமை சொல்றீங்களா? கரெக்ட். ஓகே. இல்லைங்களா? சரி, ஓகே. அப்போ நான் கொடுக்குற டேர் பட்டு சரி, இது தூக்குவீங்களா? ஓகே, ஒரு 3 பண்ணுங்க இதில். அப்பா போது ஜி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இப்போ செய்யணும் சொல்லுங்க. முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். 2 கொஸ்டின் சொல்லிட்டீங்களே. ஓகே, 2 இது சொல்லிட்டீங்க, ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்போ எதனா நீங்கள் டேர் கொடுக்கலாம், நான் பண்ணுறேன். நீங்கள் எதனா டேர் கொடுக்கலாம், நான் பண்ணுறேன். 2 சொல்லிட்டீங்களே, சொல்லுங்கள். என்ன டேர் கொடுங்க? ஜி கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் எதனா டேர் கொடுக்கலாம், நான் செய்கிறேன். புஷ்அப் பண்ணுங்க ப்ரோ. எத்தனை 20யா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஸ்குவாட்ஸ்னா ஐயோ 25யா? ஒரு நாளில் உடம்பு குறைச்சி போக போகிறேன்னு நினைக்கிறேன். ரெண்டு. பதினஞ்சு 16. ஓகே. புரியல. நீங்கள் எப்படி போட மாட்டீங்க? போடுங்க அதில். முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. இது பண்ணணுமா? 5ஆ? 10ஆ? டெய்லி வரையும் போடுங்க. 1 இப்படியா? 1 2 இது 3 தான். 4 அதே 4. ஏனுங்க அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வேற அவ்வளோதானா? எப்படி போட வாய்ப்ப? அடுத்து ப்ரோ செஸ்ட் பிரஸ் ப்ரோ. செஸ்ட் பிரஸ்னா அந்த இதெல்லாம் படுத்துக்கிட்டு 2 மூணு வெயிட் மாட்டிக்கிட்டு. ஐயோ, இந்த வடிவேல் காமெடி மாதிரி அடிச்சு
இப்ப விடுறா பாப்போம். எங்க நான் எந்த சொல்ல இவ்வளோ பீதியில் இருந்தது இல்லைங்க. இன்னைக்கு தான் இவ்வளோ பீதியில் இருக்கேன். இது என்ன பண்ணணும்? சந்தோஷமா இப்போ தலைக்கு மேலே தூக்கணும் bro நீங்க. தலைக்கு மேலே தூக்கணுமா? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எனக்கு இது தேவைதான். கல்லுதான். அடி எத்த தடி. என்ன Just ஒரு பண்ணுங்க? 10 நாங்க எப்படிங்க புடிங்க. ஓகே. ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பிடிச்சுக்கோங்க. சொல்லிட்டு தூக்கணுமா மேல? அப்பா நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? 10 கவுண்ட். 10 கவுண்ட். 10 கவுண்டா? முடியும். இப்படியா? அவ்வளவுதான். ஈஸி. மேல. என்ன ஃபுல்லா ஏத்தணும். 7 அப்படி சொல்லுங்க ஜி. மகான் படத்துல இருக்கிற மாதிரி நீங்க. ஐயா திரும்ப போட்டு அதிக ஐயா. 3 2 லாஸ்ட் 1. ஒன்று பண்ணுமோ? பண்ணுங்க. கலை தெரியாது நீங்க. மயில் சாச்சிட்டான். அப்பா வாழ்த்துக்கள். நல்லா முடியாது. ஓகே ஜி, நல்லா பண்ணிட்டீங்க நீங்களே. நல்லா ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. டாக்லிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னத்தா? டாக் பிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிதே முடிந்தது. நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க. ஒளிப்பதிவாளர் குபேந்திரனுடன் ஆஷித் வைசல் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஃபிட்னஸ். இது வந்து நம்ம புதுக்கோட்டையில் டவுன் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா 1 மந்த்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 மந்த்துக்கு பே பண்ணிங்கன்னா 2 மந்த் ஃப்ரீ. அதே மாதிரி 6 மந்த்துக்கு பே பண்ணிங்கன்னா 4 மந்த்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.